ஆஃபீஸில் மேனேஜர் சோமின் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ரியல் டேலண்ட் இருக்க மிஸ் யங்கை மதிக்கவே மாட்டுக்காங்க. ஜியான் மிஸ் யங்கை நேரில் மீட் பண்ணி நீங்கள் மேனேஜருக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ், நான் உங்கள் கூட தான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதுக்கு மிஸ் யங் எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஆஃபீஸில் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஜியான் இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு பிளான் போடுறா. மேனேஜர்கிட்ட ஜியான் ஒரு ப்ராஜெக்டை காமிக்கிறா. ஆனால் அதை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னு இன்சல்ட் பண்ணுறாரு. உடனே ஜியான் சாரி சார், ப்ராஜெக்டை மாற்றி கொடுத்துட்டேன், இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணது தானே நோஸ் கட் பண்ணுறா. மேனேஜருக்கு எல்லார் முன்னாடியும் இன்சல்ட்டாக போச்சு. 2023 ஃப்யூச்சரில் சோமின் போட்டிருக்க மாதிரியே டூப்ளிகேட் இயரிங்கை ப்ரெசென்ட் பண்ணி ஜியானை சோமின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருப்பா. அது ஜியானுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஜியான் தெளிவாக இருக்கா. அந்த டைம் பார்த்து ஜியோக்கு அந்த சைடு வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களை டவுனாக காமிக்கும்னு சொல்லுவார். ஆக்சுவலாக 2023 ஃப்யூச்சரில் ஜியோக்கு சொன்னப்போ ஜியோக்கு ஜியோன் தப்பாக நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது ஜியோக் நல்லவர் தான், அவர் எனக்காக தான் சொல்கிறாருன்னு ஜியோன் புரிஞ்சுக்கிட்டா.